இந்த அப்பாவுடைய வேதனைக்கு எப்படி ஆறுதல் சொல்றது அப்படிங்கிறதே தெரியல. கடந்த மாசம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல நிர்வாகிகள் குழு சந்திப்பை நடத்தினாரு. அப்ப அதை தொடர்ந்து நிறைய பேர் அவருடைய வண்டியை பின்தொடர்ந்து போனாங்க. அதுல விக்னேஷ் அப்படிங்கிற 19 வயசு கல்லூரி மாணவரும் ஒருத்தர். தலையில பயங்கரமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கும் போது அவங்க அப்பா ஓடி வந்து அவங்க அப்பாவை ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டி நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய பையன் காலேஜுக்கு போனதாகத்தான் எனக்கு தெரியும், இங்கே வந்ததே எனக்கு தெரியாது. எப்படினாலும் காசு எவ்வளோ ஆனாலும் சரி செலவு பண்ணி என் பையனை நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல இருந்து யாரும் வரலையே அப்படின்னு கேட்கும்போது, கரூருக்கு போகாதவங்க இங்கேயா சார் வரப்போறாங்க அப்படின்னு கேட்டாங்க. துரதிருஷ்டவசமா இன்னைக்கு 20 நாள் கழிச்சு அந்த பையன் இறந்து போயிருக்காரு. உங்களுடைய உயிர், ஸ்பெஷலி தாவேகா தொண்டர்களுக்கு உங்களுடைய உயிர் உங்களுக்கே முக்கியம் இல்லை அப்படிங்கும்போது வேற யாருக்கு அது முக்கியமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை உங்களுக்கு முக்கியமா இல்லைனாலும் கூட உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய உயிர் நீங்க ரொம்ப அவசியமா இருக்கீங்க. நீங்க ஆராதிக்கிற, நீங்க பின்பற்றுகிற உங்களுடைய தலைவருக்கு நீங்க 100ல லட்சத்துல ஏன் கோடியில ஒருத்தர். ஆனா உங்களையே நம்பி இருக்கிற உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் மகன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய உயிர் உங்களுக்கே முக்கியம் இல்லைன்னா வேற யாருக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் சிந்திச்சு பாருங்க.